அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன். லேடிஸ்க்கு வெள்ளைப்படுதல்ன்றாங்க. வெள்ளைப்படுதுன்னா வெள்ளையாக வரும், உடம்பு குறைஞ்சினே போவாங்க. அவங்களாம் வந்து நம்ம கல்யாண பூசணிக்காய் எடுத்து மிக்சியில் அடித்து மிளகு ஒரு 5 சேர்த்துக்குங்க, இல்லை 10 மிளகாவது சேர்த்துக்குங்க. மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா வெள்ளைப்படுதல் குணமாகும், கருப்பை சுத்தமாகும். அதே போல் சர்க்கரை வியாதி அதிகமாகிடுச்சுன்னா உறுப்பில் வந்து புண்கள் உருவாகும், வெடிப்பு விடும். பெண்களுக்கு நமைச்சல் இருக்கும், தேய்ச்சி விட்டாங்கன்னா புண்ணாகிடும், செவந்துடும். இது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ வேறு ஏதோ நோய் வந்துடுச்சு அப்படின்ட்டு பயந்துட்டு இது பண்ணுறாங்க. முதல்ல சர்க்கரை டெஸ்ட் பண்ணுங்கள். சர்க்கரை வியாதி வரவங்களுக்கு வெடிப்பு விடும், இப்போ ஆண்களுக்கு வெடிப்பு விடும், புண்ணாகிடும். பெண்களுக்கு அதுமாரி நமைச்சல் இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அது மாதிரி வரும். இருந்தாலும் சர்க்கரை இருந்தாலும் அது மாதிரி அதிகமாக 300க்கு மேலே போச்சுன்னா வரும். அது அறியாமல் இருக்காங்க, அது தெரிஞ்சுங்க. அதே போல் கொடுக்காப்புளி காய் அடிக்கடி சாப்பிட்டோன்னா எப்பேற்பட்ட வைரஸ் ஜுரமாக இருந்தாலும் குணமாகிடும். அதே போல் நம்ம வந்து முந்திரி பருப்பு, நம்ம சாப்பிட்ற பருப்புலேயே சத்தான பருப்பு முந்திரி பருப்பு. அந்த முந்திரி பருப்பை அடிக்கடி உணவில் சேர்த்துன்னு வந்தீங்கன்னா தசைப்பிடிப்பு அங்கங்கே பிடிச்சிக்கிச்சின்றாங்க, அந்த தசைப்பிடிப்பு சரியாகும், ஒற்றை தலைவலியும் குணமாகும். அதே மாதிரி தொழுநோய், காசநோய் இதனுடைய தாக்கம் வந்து குறையும். அதே போல் துத்தி இலை வந்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்குடல் கேன்சர் வர வாய்ப்பு கம்மி. அதே போல் அதனுடைய துத்தி இலையினுடைய பூக்களை வதக்கி நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மூல நோய் வர வாய்ப்பு கம்மியாக இருக்குது, மூல நோய் குணமாகும். அதே போல் மருக்கள் அங்கங்கே வரும். வருதுன்னா நீங்கள் ஈஸியான வழி இருக்குது. சுண்ணாம்பு எடுத்துங்க. சுண்ணாம்பு, வெற்றினுடைய காம்பு, வெற்றிலை எடுத்துக்கூடாது, வெற்றினுடைய காம்பு, இது ரெண்டையும் நசுக்கி இருக்கிற இடத்துல தடவின்னு வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தானாக விழுந்துவிடும். அதே போல் தர்ப்பை ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கும். நல்ல விசேஷங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க, கெட்ட விசேஷங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த தர்ப்பையை துண்டாக நறுக்கி ஒரு 2 டம்ளர் தண்ணியில் நைட்டில் ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி அதை குடிச்சிடுவாங்க. கல்லீரல் பாதிப்பு ஏற்படாது, நெஞ்சு எரிச்சல் ஏற்படாது, சர்க்கரை வியாதி குணமாகும். அதே போல் மாங்கொட்டையை எடுத்து நல்லா காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு தேனில் கலந்து சாப்பிட்டுங்கன்னா இதய ஆற்றல் அதிகமாக இருக்கும், இதய ஆற்றல் அதிகமாக துடிக்கும், இதயம் நோய்கள் எதுவும் வராது. அதே போல் வந்து நம்ம குழந்தைங்க நைட்டில் வந்து இன்ட்ரோல் போயிடுதுன்னுவாங்க. 5 வயசாக இன்ட்ரோல் போயின்னுக்கிறா மறக்காமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுங்களுக்கு குழந்தைங்க நைட்டில் வந்து டெய்லி தேன் நாக்கில் தடவி விட்டிங்கன்னா நாளடைவு இன்ட்ரோல் வர்றது நின்றுடும். டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவாங்க, முடி நல்லா வளரும், முடி உதிர்றதுலாம் நின்றுடும். அதே போல் கருவேப்பிலை உணவில் டெய்லி சேர்த்துக்குவாங்க, முடி உதிர் நிற்கும், முடி நல்லா கருமையாக வளரும். டெய்லி ஒரு கேரட் சாப்பிடுவாங்க, இப்போ கண் பார்வை நல்லா தெளிவடையும், கேன்சர் வராது. அதே போல் பாதாம் பருப்பு டெய்லி சாப்பிடுவாங்க, கேன்சர் செல்கள் உருவாகாது. அதே போல் திராட்சையினுடைய விதைகளை மிக்சியில் அடித்து கேன்சர் பேஷண்ட் குடிச்சு வந்தால் கேன்சர் குணமாகும். அதே மாதிரி துளசி அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா கேன்சர் குணமாகும். நன்றி, வணக்கம்.